செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ. இது வந்து எப்படி தெரியுமா, அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறதா, இல்லைனா வந்து இதை எப்படி இதுக்கு டைட்டில் போடுறதுன்னு எனக்கு தெரியல. இல்லை என் குழந்த அப்படின்னு போடுறதா, இல்லை சின்னதுலேருந்தே நான் வளர்த்த என் செல்லம் அப்படின்னு நான் போடுறதா, என்ன செய்யுதுன்னு தெரில. இந்த பிளான்ட்டை பற்றின ஒரு இது தான். ஒவ்வொரு இதுவும் நான் வளர்க்கும் போதும் ரொம்ப ரொம்ப பார்த்து ஒரு எமோஷ்னல் இதோடு தான் வளர்ப்பேன். அதில் இந்த பர்டிகுலர் பிளான்ட் இருக்குது பாருங்களேன், இது வந்து வேறு லெவலுங்க. பையே பிஞ்சு போச்சு பாருங்களேன். இருங்க, நான் இது எடுத்துடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் அழகு மல்டிபிள் பெட்டல் க்யூட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த சைஸில், பிளான்ட்டோட சைஸ் இந்த சைஸ் இருக்கிறதுலேருந்தே என்கிட்ட இருக்குது. சீட் க்ரோன் பிளான்ட்டு தான். அதோட வேர் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து வந்திருக்குதுல, இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸாக இப்படி இருக்குதுல்ல, இந்த மாதிரி ஒரு ஏரியல் ரூட் மாதிரி இதோட ரூட் இருந்து ஒரு பானை, மண்பானையோட மூடி இருக்கும்ல, இப்படி அதுக்குள்ளே இப்படி வேற வச்சு ரூட் வந்து அழகாக காமிச்சிருந்த ஒரு இதில் இருந்து எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 300 ருபீஸ். அப்போ நான் இது வாங்கும்போது சைஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான். ஆனால் சீட் க்ரோன் பிளான்ட்டு என்ன பூவாக வேணால் இருக்கலாம், பட் 300 ருபீஸ்ன்னு சொன்னதுனால நான் வந்து வாங்கினேன் நான் இதை. ஸோ இது இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி காணாமே போச்சு. என் வீடியோலேயே நான் புலம்புனேன், எனக்கு எதையோ இழந்த மாதிரி இருக்குது, இது கிடைக்குமான்னு தெரில, எந்த இடத்துல வச்சேன்னு தெரில. தோட்டம் மாற்றி வைக்கும்போது ஐயா, இங்கே ஒரு மண்புழுவை பாருங்கள், கீழே மண்புழுவை பாருங்கள். கெமிக்கல் உரம்லாம் எதுவுமே நான் கொடுக்கறது இல்லைங்க, ஃபுல்லாகவே மண்புழு உரம் இது அந்த மாதிரி இயற்கை இது தான் நம்ம கொடுக்குறோம். இந்த வருஷம் தான் சொன்னேன் இல்லையா, 2025 நம்ம ஏதாவது இது பண்ணுவோன்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம், கெமிக்கல் இதை சொல்கிறாங்களேன்னு சொல்லி. ஐயோ, ஒவ்வொரு தடவை ரீபார்ட் பண்ணும்போது இது எனக்கு ஒரே ஒண்டர் தாங்க கொடுக்கும். இப்போ பாருங்களேன் பா, சூப்பராக இருக்குது. எனி ரீபார்ட் நீங்கள் எந்த பிளான்ட் நீங்கள் பண்ணாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு அழகாக வந்து அதை ட்ரை பண்ணி வாஷ் பண்ணி அப்புறமா நீங்கள் வைக்கும்போது அதோட இதுவே வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த பழைய மண் எல்லாமே எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். என் குட்டி குழந்த இத்தினூண்டா என் கையில் இருந்துச்சு, அப்பையிலேருந்து இது என் கூட ட்ராவல் ஆகிட்டே வருது. இதை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு நாள் இது கிடச்சிச்சு பாருங்கள், அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. கற்றுன்னு கற்றுனேன், என் செடி கிடச்சிருச்சுன்னு. இந்த இடம்லாம் அதுக்கு காயம் வந்து சன்பர்ன் ஆகி அப்புறம் அதை சரி பண்ணி நான் வந்து கொண்டு வந்தது. நிறைய பிளான்ட் அந்த மாதிரி என்கிட்ட இருக்கும். பட் இது வந்து பர்டிகுலராக இது முன்னாடிலாம் வீடியோ நிறைய பண்ணியிருப்பேங்க நான். 4 தூண் மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கேருந்து கைவிட்டால் இங்கிட்டு போகும், இங்கேருந்து கைவிட்டால் இப்படி வரும், அப்படிலாம் சொல்லி ட்ரெயின் பண்ண என் செல்லக்குட்டி தான் இது. இருங்க, இதை வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி சேலுக்கு பிளான்ட்ஸ் எடுத்திருக்கேன். தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சாச்சுங்க. ஏன்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சாதான் மண் ரொம்ப இறுகி போயிருக்குது. இதில் அடினி எப்படி சிஸ்டர் அடி வாங்குது, சில அடி வாங்குது அப்படிங்கிறீங்கல்ல, அது அப்படி தான். நீங்கள் யார் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டை கேட்டாலும் அது நம்ம கண்ணை மறைச்சிட்டு போயிடும். அடினியம் எப்போவுமே பார்த்து தான் வைப்போங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருந்தால் எடுத்தேன், நம்ம எந்த இதுவும் பண்ணலை, கெமிக்கல் உரமோ இல்லை வேறு எதோனாலேயோ ஒரு இது நடந்துச்சுன்னா இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு சன்பர்னாக அது சம்திங் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருந்துச்சு, அதில் எப்படி சன்பர்ன் வருங்க பாருங்கள். ஒரு எரோஷன் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எரோஷன் வந்து அங்கனே இதில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கீழேயும் வேறு இந்த மாதிரி இருக்குது சூப்பராக. இதையும் அப்படியே ட்ரெயின் பண்ணி வைக்கணும் இனிமேல். வீடியோ ஸ்டக்கர் இருந்தது. இது எப்படி தெரியுமா தோணுது, பால் போல் இருந்துச்சு. வீடியோ ரிவைன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் செடி. ஆனால் இப்போ வந்து அழகாயிடுச்சு, விட்டுருப்பா, அழகாயிடுச்சு. இது எப்படின்னா அருக்காணி பியூட்டி பார்லர் போய் அழகாயிட்டா அப்படிங்கிற மாதிரி இதுதான் அருக்காணி. இப்போ பியூட்டி பார்லர் போய் இது அழகாயிடுச்சு, ஆனால் பியூட்டி பார்லர் அசிங்கமாக போயிடுச்சு. இந்த தண்ணி தான் பியூட்டி பார்லர். நல்லா வாஷ் பண்ணி இந்த சைஸில் இருக்க பிளான்ட்லாம் 6 மந்த்ஸ் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கனாலும் மண்ணில் வைக்காமல் அது பாட்டு கிடக்கும். இது ஃபுல்லாக இதாகிற வரைக்கும். இதில் சாஃப்லாம் வைக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே பாருங்கள் எப்படி குடஞ்சி போயிருக்குது. இங்கேயும் இப்போ குடஞ்சிருக்குது. இதை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம வீட்டு கலெக்ஷன் அந்த ஸ்டாண்டில் வைப்போம்ல, அதுக்கு அந்த பிளான்ட்டை வச்சுக்கலாம். அப்படி தான் பிளானில் இருக்கேன். சூப்பராக இருக்குது. இன்றைக்கோட சேல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன கிழமை, புதனா? இன்றைக்கோட சேல் இருக்குது. சேல் டைம் வந்து நான் வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. இன்றைக்கோட சேல் என்ன டைம்னு ஒரு 1 ஹவர் முன்னாடி நான் சொல்லிடுவேன். ஓகே, ஹாப்பி கார்டனிங்.